Captain Jack Sparrow. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ரோட் வாரியர். மார்னிங் 5:48 நவம்பர் 18 வெனஸ்டே. ஆலப்பியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்டினேஷன் வந்து வாகமான். இங்கேருந்து 101 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3 hours ரைடு காட்டுது. நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே இப்போ வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. எல்லாம் ஃபுல் பேக்கிங்கை முடிஞ்சிச்சு. வெதர் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நேரமும் மழை பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரமும் மழை. இப்போ தான் மழை விட்டுருக்கு. போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் 90% வரைக்கும் ரெயின் இருக்கும் அப்படின்ட்டு காட்டுறாங்க வாகமனில். என்ன ப்ரோ? ஆகலையா? ஆகுது. எப்படி சொல்கிறீங்க ஆகலைன்னு? கலாய்க்கிறீங்களா? காந்த வேலை கண்டினியூ பண்ணுறேன். மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கும் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தோம்னா ஆலப்பி டு சேலம் போகலாம். இதில் சேலம்க்கு வந்து 410 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் நம்ம ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம போவோம். அதுக்கப்புறம் வாகமனுக்கு ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிடும். பாலா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த பாலாலேருந்து நம்ம மலையில் ஏற ஆரம்பிச்சிடும். காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக செம்ம கூலிங்காக இருக்குது. இப்போவே சில்லுன்னு இருக்குது. மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே வெட்டாக வர இருக்கா, அதனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. தெர்மல் லேயர்லாம் போட்டு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லாமல் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இருந்தாலும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பியூட்டிஃபுல் மார்னிங். அழகான ஈரமான கேரளா ரோடு. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளாவோட அந்த அழகான அவங்களுக்கே ஒரு ஸ்டைலில் கட்டியிருக்க வீடுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் வீடெல்லாம். ஆலப்புழாவுக்கு வந்தோம். விண்ணை தாண்டி ஒரு வாயால் இருக்க மாதிரியான ஆலப்புழாவை பார்க்க முடியலையே வருத்தத்தோடு அடுத்த நாள் பயணத்தை வாகமனுக்கு தொடங்கணும். அந்த வழியில் நமக்காக காத்திருந்தது என்ன தெரியுமா?
அவ்வளோதான். வேறு லெவலான ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ரிவரும் முடிய போகுது. ஒரு நல்ல ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம். ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா ஆல்டிடியூட் வந்து லாக் ஆகிடுச்சு. ட்ரோனில் 15 மீட்டர்ஸ் தான் போச்சு ஃபைனலாக. என்ன ப்ராப்ளம் தெரியல. வேறு என்ன ட்ரோன் ஃப்ளைட் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குது, அப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லை மாறுதான்ட்டு. சூப்பரான ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்திருக்கும். அப்பா, எவ்வளோ பெரிய ரிவர்! என் வாழ்நாளில் எவ்வளோ பெரிய ரிவரை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணமே எதுவுமே பார்க்க முடியலையேன்ற கஷ்டத்தை போக்குறதுக்காகவே வந்த மாதிரியான ஒரு ரிவர். அந்த மன நிம்மதியோட எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனான வாகமனுக்கு மூவ் பண்ணோம். எப்படி இருக்குது பாருங்கள் விவசாயம் ஃபுல்லாக. இங்கே நெல் பயிர் போட்டிருக்காங்களே, கேரளாலேயே நெல் பயிர் போடுறாங்க. ஆனால் இங்கே பெருசாக இருக்கும் ரைஸ். நேற்று சாப்பிட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸு ஏன்டா சாப்பிட்ணுன்னு ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இது பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கும். இது நேச்சுரல். ஆனால் அந்த தென்னை மரம் அப்நார்மல் தமிழ்நாட்டுக்கு. இது கேரளாவுக்கு தான் செட் ஆகும். இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஆலப்புழாலேருந்து பாலா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிற ரோடு இது. அந்த பாலான்றது இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி போனோன்னா வாகமன் வந்துடும். வாகமனுக்கு இன்னும் நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 வே தான். 2 வேக்கு நடுவில் பேரிகார்ட்ஸும் எதுவும் கிடையாது. பேரியர்ஸும் எதுவும் இல்லை. பட் சூப்பராக இருக்குது ரோடு. இந்த வெட் ரோட்டில் வண்டி ஓடுறதுக்கே செம்ம சீனரிக்காகவும் செம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, இருந்தாலும் வண்டி ஓட்ட ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. வளைஞ்சி நெளிஞ்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடே நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு 50 மீட்டர்ஸ் கூட நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு பார்க்க முடியாது. வளைஞ்சி நெளிஞ்சு தான் இருக்கும் ரோடு மொத்தமே. அவ்வளோ அழகாக இருக்குது ரோடு. அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு இந்த ரோடை. பின்னாடி தலைவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா டிராஃபிக் நிறைய இருக்குது. எங்கே ஏறுறாங்க எப்படி ஏறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுமாதிரி ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னா செம்ம ரோடு இது. வாகமன் 23 கிலோமீட்டர்ஸா 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது போல் பியூட்டிஃபுல் ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வரப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய மரங்களாக இருக்காது. நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா கிளியராக தெரியும் நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம், இந்த டெஸ்டினேஷன் தான் போக போகிறோம் அப்படின்ட்டு கிளியராக தெரியும். கொஞ்சம் கிட்ட போனதுமே அந்த மலைன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்துடும். ஆக்சுவலாக இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சுத்தமாக எங்கே மலை இருக்குன்றதே தெரியல. பாருங்கப்பா, இப்போ தான் சொல்லிகிட்டே இருக்கேன், இப்போ தான் மலையே தெரியுது. ஓ சாரி. பேசிட்டே ரூட்டை விட்டேன். மலையை பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேசாக தெரியுது. அவ்வளோ கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் மலையே தெரியுது. ஏன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, ஃபுல்லாக மரங்களாக இருக்குது.
ரோடு அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை நமக்கு வெளியே பார்த்தோம்னா. இன்னும் ஏர்லி மார்னிங்லாம் செம்ம இருட்டாகவே இருந்துச்சு, அவ்வளோ மரங்கள் இருக்குங்க. ஓகே, காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம மலை ஏற ஆரம்பிச்சுட்டு எனக்கு பாருங்கள், மலை ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஐயோ மலையே கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்போ பாருங்கள், இப்போ அதுவும் மறைஞ்சிருச்சு. மலை எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபால்ஸ் 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 குட்டி ஃபால்ஸு. ஆமாம், எங்களுக்கு இதுதான் ஃபால்ஸு. நாங்கள் இப்போ தானே பார்க்குறோம். ப்ரோ இது ஃபால்ஸான்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஃபால்ஸான்னு கேட்குறாரு. எப்படி பார்த்தீங்களா, இவங்க ஃபால்ஸ் பார்த்து பார்த்து நம்மளை இதெல்லாம் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. போகலாம் ப்ரோ. ஏய் என்னடா ஹார்ன் அடிக்காமல் போகிற? பார்க்குறது கஷ்டமா ப்ரோ? ஆமாம், எங்கெல்லாம் அங்கே ஹில் ஸ்டேஷனே கிடையாதுல்ல. எப்படி இருக்கு பாருங்க. போங்க போங்க. என்னாச்சு? ட்ரோனா? ஓகே, ரோடெல்லாம் இப்போ ஸ்ட்ரீப்பாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஸ்ட்ரீப்பாகவே இருக்குது ரோடு. இங்கே ட்ரோன், இங்கே ஒரு வேலி இருக்குது, 2 மலை இருக்குது, இப்போ நடுவில் ஒரு வேலி இருக்குது. ஸோ அதில் ட்ரோன் ஃப்ளைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ளைட் பண்ணோம். வேலியை பாருங்கள் எப்படி இருக்குது, வா செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போகலாம் போல இருக்குது. என்ன மாதிரி இருக்கு பாருங்க, இங்கே இது சூப்பராக இருக்கு பாருங்க. ஐயோ சரியான வியூ பாயிண்ட் இங்கேருந்து. சில்வர் ராக் ஹோம் ஸ்டே. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்டாக இருக்குது பாருங்கள். சிறுத்தை பறக்குது பாருங்கள். அண்ணே என்னண்ணே? ஐயோ இது ஒரு வியூ பாயிண்ட் போல். ஐயோ இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஐயோ க்ளவுடுக்கு அதே கொஞ்சம் க்ளவுடு இருக்குது. க்ளவுடுக்கு மேலே இருக்கும் நம்ம. க்ளவுடு இல்லை, மிஸ்ட்டு. போமா மக்களே, வி ரீச் வாகமான். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம சீனிக் பயங்கரமாக இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக இருக்குது, ஆனால் நைட்டில் சரியான சீனிக்காக மிஸ்டியாக இருக்கான். பட் இன்றைக்கி நைட் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்டு ரீச் ஆகிட்டோம். இன்னும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 ஆகுது. இப்போ போயிட்டு ஹோட்டல் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஜீப்பு ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கோம். ஒரு 6 பிளேசஸ் வந்து அவர் ஜீப்பில் கூப்பிட்டு போவாராம். ட்ராவல் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகுமா ஜீப்பில். அதுக்கப்புறம் நம்ம அங்கே அங்கே இருக்கிற டைம் அந்த ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ தெரியல அப்படின்னாரு. 2000 சொல்லியிருக்காரு, வாங்க கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. மேக்ஸிமம் 7 members சொன்னார். பட் நாங்கள் 3 தான் இருக்கிறோம். போய் செக் பண்ணுவோம். வாகாலேண்ட் இதுதான். எங்கே இருக்குது பாருங்கள், வாகாலேண்ட். ஓகே, வாகாலேண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டல் போய் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அவர்கிட்டயே ஹோட்டலும் கேட்டிருக்கோம் நைட் ஸ்டேக்கு ஏதாச்சும் சீனிக்கான ஒரு நைட் ஸ்டே எதனா பாருங்கள் அப்படின்ட்டு. அவருக்கு திருப்பி கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கால் பண்ணதும் நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு ஜீப்பில் போயிட்டு வாகமான் டவுனுக்குள்ளே இருந்து ஒரு 5 kilometers வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னா ஒரு காட்டேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
ஜீப் பேசணும். அவர் வந்து சஜஷன் பண்ணார், சூப்பராக இருக்கும், ஹில்லோட டாப்பில் இருக்கும்னாரு. பட் நம்ம போகிற வழியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம சீனிக்காக இருக்குது. இதுவே எப்படி இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில். அடா இந்த மாதிரி பிளேஸை பார்க்குறதுக்கே இங்கே ஸ்டே பண்ணலாம் போல இருக்கு. மேலே பாருங்களேன் மழை பெய்யுது. மழை பார்த்தீங்களா அங்கே? காட்டுத்தனமாக வெறித்தனமாக இருக்கு ரோடு. அப்படியே எனக்கு அப்படி ஃபுல் அரிக்குதுங்க, செம்மையாக இருக்கு, சரியான டவுனு. வா 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 எப்படி இருக்கு. ரைட்டா? மிஸ்டி பிளான்ட் இங்கே இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்டே. இன் 600 meters டர்ன் ரைட். அவர் அப்பயே சொன்னார் செம்ம ஸ்ட்ரீப்பாக இருக்கும் ரோடு அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. நான் பாருங்க கிளச்சு தான் பிடிச்சிருக்கேன், வண்டி பறக்குது, 50 போகுது. நீங்கள் பிரேக் பிடிச்சி போகிறேன். செம்மையாக இருக்குல்ல, ஒரு வேலைக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. வாவ் எப்போ இங்கே வர வர்த்து ப்ரோ. தலைவர் எங்க? தலைவர் வராரா இல்லையா? எங்க ஆளியே காணுமே. வந்துட்டார். நம்ம இது மேலேயும் போக முடியும். ஒன் ஹவர் ட்ரெக்கிங் ஆகுது. 1 hour ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குமா. பட் 6 o'clock க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. வாகமானே நமக்கு 2-3 நாள் பார்க்குற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஏஞ்சல் ரெசிடென்சி, இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஏஞ்சல் ரெசிடென்சி. எஸ், அதுவா காட்டேஜ் ட்ரெக்கிங் எவ்ரிதிங் இஸ் தேட். எங்கே இங்கே பார்க் பண்ணிடவா?